லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல உலகம் அழிய போகிறதா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவாரான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அதை பத்தின ஒரு சில விவரங்களை ஹேனோக் பிரதர் சர்ச் ஆஃப் லைட் அங்கிருந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அப்போ அதோடைய அடுத்த பார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோடைய ஒரு சில மாற்றங்களை பத்தியும் இந்த உலகத்துல நிகழ்கிற ஒரு சில அடையாளங்களை பத்தியும் இன்னைக்கு நம்ம சர்ச் ஆஃப் லைட் என்ன சொல்றாங்கன்றதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, அநேக காலங்களாக நாம் கேட்கிற ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை. பெரும்பாலான கிறிஸ்துவ சமூகம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை நிகழும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கான நேரம் ஆகிவிட்டது என சொல்லிக்கொண்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தவர்களையும் கடந்த சில தசாப்தங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இயற்கையிலும் சமூகத்திலும் அசாதாரண நிகழ்வுகள் நடக்கும் போது ஆண்டவர் வரும் நேரம் நெருங்கிவிட்டது என்று பலரும் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அப்படி என்றால் ஆண்டவரின் வருகைக்கான அறிகுறிகள் என்ன, அவை எப்போது நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த அறிகுறிகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையொட்டி இறுதி காலங்களில் பூமியில் நடக்கவிருக்கும் கொடூரமான துயரங்களுக்கும் தண்டனைகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக கடவுள் காட்டிய அடையாளங்கள் தான் காலத்தின் அறிகுறிகள். இன்று வரையிலும் நம் கண்கள் காணாததும் காதுகள் கேளாததுமான நிகழ்வுகள் தான் காலத்தின் அறிகுறிகள். மத்தேயு 24, லூக்கா 21, மார்க் 13 ஆகிய அதிகாரங்களில் காலத்தின் அறிகுறிகளை பற்றி இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். பஞ்சம், போர் மற்றும் கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் அனைத்தும் காலத்தின் அடையாளங்கள் தான் என இந்த புத்தகங்களில் குறிப்பிட்டுள்ளது. ஆனாலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வெவ்வேறு தலைமுறைகளில் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்கனவே நிகழ்ந்துள்ளன. அப்படியெனில் இதை காலத்தின் அறிகுறிகள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்தந்த தலைமுறைகளில் இறைமக்கள் வெளிப்படவும் இல்லை, உலகமும் முடிவுக்கு வரவில்லை. அப்போது காலத்தின் அறிகுறிகள் என்றால் என்ன? நாம் எவ்வாறு இதை புரிந்து கொள்ள முடியும்? வரலாற்றில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வெவ்வேறு நிகழ்வுகளும் இதுவரை கண்டிராத அல்லது கேள்விப்படாத நிகழ்வுகளும் ஒரே தலைமுறையில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து நடைபெறுவதுதான் காலத்தின் அறிகுறிகள். இது நிகழ்ந்தால் மட்டும் போதுமா? இந்த வசனத்தை கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியக்கத்தக்க செயல்களை செய்து காட்டுவேன். எங்குமே இரத்த ஆறாகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகை மண்டலமாகவும் இருக்கும். யோவேல் 2:30. பிரியமானவர்களே, வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன் என்று இறைவசனம் சாட்சி அளிக்கிறது. அதாவது இந்த நிகழ்வுகளை நாம் கண்ணால் காண வேண்டும். அப்போதுதான் அது காலத்தின் அறிகுறிகள் என ஏற்றுக்கொள்ள முடியும். வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் இன்டர்நெட் மற்றும் மேம்பட்ட அறிவியல் வசதிகள் ஒரு நொடியில் சிரமமின்றி காலத்தின் அறிகுறிகளை நம் கண்முன் கொண்டு வந்து சேர்க்க திறனுள்ளவை என்பது எல்லோருக்கும் தெரியும். யாரும் இல்லாத போன கதையை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவரின் வருகை பற்றியான காரியத்திலும் நீங்கள் இதை ஞாபகத்தில் வைப்பது நல்லது. ஆண்டவரின் நாள் திருடனை போல திடீரென உங்களை கவ்விக்கொள்ள வாய்ப்புள்ளது என்பதும் உங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் ஏதாவது தொடர்புள்ளதா? உண்டு என்பது மட்டுமல்ல, குறிப்பிடத்தக்க ஆழமான தொடர்பு இருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு இறைமகனை காத்திருந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் வழங்கப்பட்டது. அது ஒரு நட்சத்திரம். ஆனால் அதை கண்டு புரிந்து கொண்டவர்கள் 3 ஞானிகள் மட்டுமே. நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நட்சத்திரம் இரவில் தோன்றி
பகலில் மறைந்து விடுகின்ற ஒன்றாய் இருந்தால் அதை ஒரு அடையாளமாக காண முடியுமா? அது தினமும் நடைபெறுகின்ற சம்பவம் தானே. ஆனால் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான அடையாளம் அவர்கள் இலக்கை அடையும் வரை அவருடன் பயணித்தது என்றுதான் எழுதப்பட்டுள்ளது. இறைமகன் பூமிக்கு வந்த பிறகு பூமியில் மறைந்திருந்த இறைமகனை வெளிப்படுத்துவதற்காக கடவுள் ஞானிகளுக்கு கொடுத்த அடையாளமே இந்த நட்சத்திரம். 12 குலங்களை சார்ந்த யெகூதர்கள் அநேகாயிரம் பேர் இருந்தும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துவிட்டார் என்பதின் அடையாளத்தை கண்டு அதை புரிந்து கொண்டவர்கள் 3 ஞானிகள் மட்டுமே. ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவே நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம். அன்றைய யூத ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஆவலுடன் காத்திருந்தவர்கள் தான். அவர்களும் இந்த நட்சத்திரத்தை கண்டவர்கள் தான். ஆனால் இறைமகன் வந்துவிட்டார் என்ற உண்மையை அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. அன்றைய தலைமுறையினர் எதிர்பார்த்தது போல அவர் ஒரு அரண்மனையில் பிறக்கவில்லை. அன்றைய யூதருக்கு நிகழ்ந்தவாறே ஒரு விபத்து இன்றைய கிறிஸ்துவர்களுக்கும் நேர வாய்ப்புள்ளது என்பதை புறக்கணித்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் வானமேங்கில் வருவார் என காத்திருக்கின்ற இன்றைய விசுவாச சமூகம், ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தால் நீங்கள் அவரை நம்புவீர்களா? இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கை காண்பாரோ? பிரியமானவர்களே, இந்த ஊழியம் வாயிலாக நாங்கள் உங்களிடம் ஒரு உண்மையை கூற விரும்புகிறோம். நாங்கள் என்று சொன்னால் எங்களிடம் இந்த இறைவார்த்தையை அறிவித்த எங்களுடைய சாருக்கு இந்த உலகத்திற்கு ஒரு காரியம் சொல்லவிருக்கிறது. அதை நாம் கேட்போம். 2000 வருஷம் முன்பு பூமியில் வந்த பரிசுத்த கன்னிகாமரியத்தில் നിന്ന് ജനിച്ച് ദൈവരാജ്യം പ്രസംഗിച്ച് കുരിശിൽ മരിച്ച് 3-ാം നാൾ ഉയർത്ത് സ്വർഗ്ഗാരോഹണം ചെയ്ത ദൈവപുത്രനെ ക്രിസ്തു വീണ്ടും ശരീരം ധരിച്ച് ഈ ഭൂമിയിൽ വന്നു കഴിഞ്ഞു. അവന്റെ നാമം யுகங்களாக நாம் காத்திருந்த அரசர்க்கெல்லாம் அரசரான ஒரே மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதராக வந்துவிட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பு இறைமகன் இந்த பூமியில் வந்த பிறகுதான் அடையாளங்கள் தோன்றின. அப்படி என்றால் நாம் காண்கின்ற இந்த அடையாளங்கள் அவர் வரப்போகிறார் என்பதின் அடையாளங்கள் அல்ல, மாறாக அவர் மீண்டும் மனிதராக இந்த பூமியில் வந்துவிட்டார் என்பதின் அடையாளங்களே. நீங்கள் உண்மையாகவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காத்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் இந்த அடையாளங்களை நீங்கள் காணும் பொழுது இதோ அவர் அருகாமையில் வாசல் அருகில் வந்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாசல் படி இந்த பூமியில் தான் உள்ளது. சொர்க்கத்திற்கான நுழைவாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு மனிதராக வந்துவிட்டார் என்பதற்கு அடையாளமாக கிறிஸ்துவ சபைகளிலும் இந்த சமூகங்களிலும் இயற்கையிலும் நிகழ்ந்ததும் நிகழ்கின்றதுமான 300க்கும் மேற்பட்ட காலத்தின் அறிகுறிகளை பற்றி திருவிவிலியத்தில் கூறப்பட்டுள்ளது. 2005 முதல் ஜோசப் பொன்னார் சத்வார்த்தை என்கின்ற இறை ஊழியம் வாயிலாக இந்த அறிகுறிகளை பற்றி ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த உலகம் தீர்ப்பளித்ததும் இன்று வரை நீங்கள் எங்களை குறித்து கேட்டதுமான காரியங்களை அகற்றி வைத்துக் கொண்டு கடவுளின் பக்கம் நின்று நீங்கள் கேட்க தயார் என்றால் ஒரு புதிய காலத்தின் அறிகுறியுடன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். அதி உன்னதான கடவுள் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இனியும் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகள்ல சர்ச் ஆஃப் லைட்ல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.